18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், நமஸ்துதே மக்களே. இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். நம்ம தர்பார் 250வது எபிசோட நோக்கி அப்படியே சர்ன்னு வந்து இப்ப நிக்குது. சரி, நம்ம எபிசோட்ல இன்னைக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்ல. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சரக்குன்னு போவோம். 12 வீரர்கள் 12 நிமிஷத்துல ஒரு 144 அம்பை எடுத்து சரட்டுன்னு விடுங்க அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க. ஏன் மக்க மனுஷன் எல்லாம் கலங்காம எடுத்து விடுதாங்கண்ணா. கர்நாடகாவில் ஒரு அற்புதமான விழிப்புணர்வுனே சொல்லலாம். அதாவது பனிஷ்மெண்ட் விழிப்புணர்வு. இது ஆரன் அடிச்சுக்கிட்டே ஒரு குரூப் வந்திருக்கு. மக்களுக்கெல்லாம் பயங்கர இரிட்டேட்டிவாக இருக்கு. இது அப்படியே நேராக போலீஸில் சொன்னோன்னா போலீஸ் நேராக கூப்பிட்டு இந்த ஆரன் அடிச்சவங்கள பூரா இறக்கி நேராக ஆரனுக்குள்ளே காதை கொண்டே சொருகி பம்பரப்பா அடிக்க வச்சு ஐயோ காது வலிக்குன்னு அவங்க சொல்லி வலிக்கல மக்களையும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டோன்ட் டிஸ்டர்ப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவிட்டாங்க. துணை முதலமைச்சர் காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக சரட்டுன்னு போயிருக்கார். அவரை வரவேற்கிறதுக்காக கரும்பை கட்டி வாழைத்தோப்பு கட்டி என்னென்ன கட்டி அமர்க்கலப்படுத்திருக்காங்க. மனுஷன் கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி சரட்டுன்னு திரும்பி இருக்காரு. கரும்பையும் காணும், வாழை மரத்தையும் காணும். சிசிடிவியில் லேசா அலசி பார்த்தா கல்யாணத்துக்கு வந்தவங்க கரும்பை உருவிட்டு ஓடுதாக இல்ல. பாருங்க, இப்படி கரும்பை உருவிட்டு போன இந்த சங்கதியோட பரந்தூருக்கு போனா விஜய் நிக்கிறாரு. உங்களுக்கு துணையா நான் நிப்பேன், பரந்தூர் விமான நிலையத்தை வேற இடத்துக்கு மாத்த பரிசீலனை பண்ணுங்க, உங்க துணையா உங்க அண்ணனா நான் நிப்பேன், சத்தியம் பண்றேன், மண்ணை தொட்டு கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு ஆனா வண்டியை விட்டு கீழே இறங்கல. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. அப்புறம் என்ன நினைச்சாரு தெரியல. அச்சோ அப்படி நினைச்சிட்டு இல்லைங்க, நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது, வளர்ச்சியை வேணும், மக்களையும் பாதிக்கப்படாது, அதாவது இந்த பக்கமும் வேணும் இந்த பக்கமும் வேணும், நான் நடுக்கொண்டு நிற்பேன் அப்படின்னு தன்னுடைய பொது நிலைப்பாட்டை பொசுக்குன்னு சொல்லிட்டாரலாம். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது, ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு வைங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இந்த பூமியில் வாழ்ற
எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு. பாருங்க, டங்ஸ்டன் சுரங்கம் அரிட்டாபீட்டில் வரப்படாதுன்னு சொல்லி அவங்க போராடினாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? சடக்குன்னு மக்களை விட்டு நான் இது பண்ண மாட்டேன், நான் முதல்வராக இருக்கிற வரைக்கும் வராதுன்னு சொன்னீங்களா? அதே மாதிரி பரந்தூர்லையும் சொல்லுங்க, நான் முதல்வராக இருக்க வரைக்கும் வராதுன்னு சொல்லுங்க. ஏன் அங்க ஒரு ஓர வஞ்சனை, இங்க ஒரு ஓர வஞ்சனை? கண்ணுல வெண்ணெய வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல. 90% ஆஃப் விவசாய நிலங்கள், 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. இப்படியே பேசிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல. நீங்களாம் நாடகம் ஆடுற கும்பல், அதுவும் நம்புற மாதிரியே நாடகம் ஆடுவீங்களே, உங்களை எப்படியெல்லாம் நம்புறோம் அப்படின்ற மாதிரி பொசுக்குன்னு சொல்லிவிட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிடுங்க ஆமா அப்படின்னு அக்கறைப்படுற மாதிரியும் அதே நேரத்தில் எலெக்ஷனை கணக்கு வச்சு ஒரு பம்பரத்தை பரட்டுன்னு சுட்டி விட்டார். இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம டிகேஎஸ் ஐயா வந்து நின்னாங்க, இந்தருங்க விஜய் பண்ணுறாரு, அது இல்லாமல் தெரியாது, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது ஊரா மத்திய அரசு கொண்டு வருது, மத்திய அரசு எல்லாத்தையும் இது பண்ணி இங்கனக்குள்ள தொழிற்பட்டாருக்கு தொழில் முனைவோருக்காக அது இதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்கு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா அப்படின்னு 19 சொல்லிவிட்டாருன்னா. விமான நிலையத்தை பொறுத்தவரை இது ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டம் இருந்தாலும் கூட அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அங்கே அமைவதன் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகள் அந்த பகுதியில் வருவதற்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குமான வழிமுறைகள் ஏற்படும், பல்வேறு நன்மைகள் இருக்கும், பலர் தொழிற்சாலை அங்கே துவங்க வருவார்கள் என்கிற அந்த எண்ணத்திலே தான் அதை நாங்கள் அனுமதிக்கிறோமே தவிர மக்களுக்கு எதிராக செய்யவில்லை. பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களை உரிய விலை கொடுத்து அங்கே உள்ள மக்களிடம் வாங்கி அதை அமைக்கிறார்கள். எனவே அதனாலே தான் நாங்கள் அதை தடுக்க முடியவில்லை. அடுத்து பாருங்க, நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஐயா இருக்காங்கல்ல, செல்வ பெருந்தையா, அவங்க வந்து இங்கே இருங்க, நானும் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்து தான் இருக்கேன், பக்கத்து ஏரியாக்காரன் தான் நானும். அதனால் நாங்களும் எங்களுடைய கோரிக்கைகளை மக்கள் சார்பாக நாங்கள் அரசிட்ட வைக்கிறோம், அவங்களும் கருணையோடு பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. உடனே இப்போ விஜய் ஆறுதல் படுத்த போயிருக்காரு, போயிட்டு வரட்டுமே, இப்போ என்ன விஜய் போனதுனால உடனே என்ன ஆகி போகுது, இருக்கட்டுமே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி லேசாக பூசி மொழியிருக்காரோ. நானும் 3 வருஷமா போயிட்டு இருக்கேன். தாக்கத்தில் ஏற்படுத்த முடியாத ஒரு ஆறுதல் சொல்லலாம், அரசுக்கு வந்து அவருடைய பரிந்துரையை சொல்லலாம்.
மக்களுடைய மனநிலையை சொல்லலாம். நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம குளத்தூர் மணி ஐயா இருக்காள்ல, அவங்கள தான் கூப்பிட்டோன்னே என்ன தம்பி அப்படின்னா, ஐயா இந்த சீமான் போட்டா விவகாரம் பற்றி எரியுது, அதை பற்றி அது நான் எனக்கு வந்துச்சு தம்பி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சீமான் அங்கே போனது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அது போட்டோ எடுத்தாரா இல்லையாங்கிறத நமக்கு கன்ஃபார்மான தகவல் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போன மாதிரியும் போட்டோ எடுத்த மாதிரியும் அப்படி இப்படின்னு நம்மளை ஒரு குழப்பத்திலே வச்சுருக்காரு. சந்திச்சதாக தான் நான் கேள்விப்பட்ட செய்தி பார்த்துருக்காருன்ட்டு 2-3 நாள் தங்கியிருந்து அது அந்த சமயத்தில் ஒரு தவறு ஒன்று செஞ்சிட்டார் அவர் அங்கே தங்கியிருந்த போது ஒரு நாள். அதன் காரணமாக கூட தள்ளி போச்சா என்னன்னு தெரியல. சந்திச்சிருக்காருன்னு எனக்கு வந்த செய்திப்படி அவர் சந்திச்சிருக்காரு. மிக குறைவான நேரம் சந்திச்சிருக்காரு. படங்கள் ஒரு வேளை எடுக்காமல் விட்டுருக்கலாம், அல்லது அவசரத்துலனா அவர் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு புறப்படுற அன்றைக்கி தான் சந்திச்சிருக்காரு. புலிகள் இராணுவ கல்லூரி நடத்துகிறாங்க, அதனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு புறப்படுற நேரத்தில் தான் சந்திச்சிருக்காரு. அதனால் புகைப்படக்காரர் முன்னாலேயே கூட போயிருந்திருக்கலாம், எடுக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம். அது தெரியல எனக்கு. அது எடுத்தாலும் இல்லையான்னு தெரியல, சந்தித்ததற்கான வாய்ப்பு இருக்குது. சீமான் பெரியாரை பற்றி சொன்னது சரி, ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அவர் என்ன வெரி வெல் டிசிப்ளின் மேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படின்னு நான் சொல்லலைங்க. நம்ம சான் பாண்டி ஐயா தான் சொல்லியிருக்காரு. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரியார் ஒழுக்கம் இல்லைங்கிறத நான் முதல்ல பல கருத்துக்களை பல யூடியூப்ல கூட பேசிட்டேன். ஒழுக்கமற்ற ஒரு மனிதன். அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் 3ஆம் கிளாஸ் எல்லாம் பெரியசாமி நாய்க்கர் தான் நான் படிச்சிருக்கேன். ராமசாமி நாய்க்கர் பெரியார்னு சொல்லி இவங்க அவர் பேரை வச்சு பயன்படுத்தி ஓட்டுக்க வேண்டி அவரை பெரியாள் மாதிரி கொண்டு வராங்க. அவர் உன்னபடியே அவர் நல்லவர் அல்ல. அவர்தான் என்ன ஒழுக்கமற்றவர். அதான் என்னால் சொல்ல முடியும். ஒழுக்கமற்ற ஒரு மனிதன் பெரியார்னு பேர் வச்சது யாரு? கலைஞர் கூட அதிகமாக பெரியார்னு பேசலைங்க. படத்தை போட்டு போடுவாங்க. இப்ப எல்லாரும் பெரியார்னு பேசும் பொருள் ஆயிப்போச்சு. அப்படி என்ன சாதனை பண்ணாருன்னு நிறைய பேர் பேசுறாங்க, நீ பார்த்திருப்பீங்க. எங்க கொஞ்சம் பாருங்க, இப்போ தீண்டாமே இல்லையா? பெரியார் தான் ஓரளவுல. பெரியார் இருக்கும்போது என்ன நடந்துச்சு சொல்லுங்க, யார் சொன்னா? அப்ப மத்தவங்க ரோட்ல வீட்டிலே படுத்துக்கிட்டாங்களா? பெரியார் இருக்கும்போது எல்லாரும் வீட்டிலே படுத்திருந்தாங்களா? சீர்காழி இருக்குல்ல, அங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடக்கு. மக்களெல்லாம் சேர்ந்து இறைவனை வழிவிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கத்தை உங்களுக்கு கண்ணில் கட்டிருக்காங்க. சீர்காழி மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஆந்திராவிலேருந்து ஒரு பக்தர் வந்திருக்காரு. அவர் கழுத்தில் ஒரு 3-4 கிலோ தங்கம் இருந்திருக்கும் போலுக்கு. அவர் தங்கத்தை போட்டுக்கிட்டு அங்கே அண்ணாமலையானேன்னு மனமுருகி வேண்டியிருக்காரு. ஆனால் சுற்றி இருந்தவங்கலாம் இப்படி தங்கத்தை போட்டுட்டு என்னத்தை வேண்டிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு யோசனையிலே இருக்காங்க. இந்த கடன் ஒருத்தவங்க கொடுக்காங்க, நீங்கள் சடக்குன்னு வாங்கிடுறீங்க. கெட்டுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. உடனே அவங்க கூப்பிட்டு என்ன செய்யாங்க, நீ கடன் தரலைன்னா அவன் பிள்ளைய தூக்கிடுவேன், அங்கே தூக்கிடுவேன், சைக்கிளை தூக்கிடுவேன், வண்டியை தூக்கிடுவேன், வீட்டை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுதாங்களே. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது இந்த மனிதாபிமானத்தோடு நடந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்டோம். இந்த அவசரத்துக்கு கேட்குறாங்க இல்லையா, அது எவ்வளோ வட்டியும் கூட கேட்காம சார் பணம் இருந்தால் போதும் அப்படின்னு வாங்கிறாங்க. ஆனால் வட்டி அந்த நேரத்தில் அதிக வட்டி வசூல் பண்ணுறாங்க. ஒரு 15,000 வாங்கினேன், ஆனால் அசலும் எல்லாம் வட்டியெல்லாம் சேர்த்து 20,000 கட்டியிருக்கேன். அந்த மாதிரிலாம் இல்லைண்ணே, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல இல்லை. ஏன்னா நானும் மகளிருக்குள்ள லோன் வாங்கி கட்டிட்டு தான் இருந்திருக்கேன். பணம் வாங்கினதுக்கு நம்ம வட்டி தான் கொடுக்குறோம். மேற்கொண்டு இன்னும் வட்டி டைம் மீறி போச்சுனாலும் திரும்ப நம்மள்ட்ட வட்டி வாங்குறாங்க. பணம் கட்டி தான் ஆகணும், வாங்கணும் இல்லை கொடு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஒரு சில பேர் அதை புரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லம்மா இன்னைக்கு இல்லையா நாளைக்கு சேர்த்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நம்மளை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் நம்ம வாங்குற ஆட்களுக்கு இல்லை. இப்போ பொங்கலுக்கெல்லாம் 10 நாள் லீவ் ஆகி போச்சு. அந்த மழை காலங்களில் வேலைகள் இருக்காது, வருமானம் இருக்காது. ஆனால் அடாவடித்தனமாக இருக்கவங்க எப்படினாலும் ஆளை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு
என்ன செய்யணுமோ செஞ்சு அவங்கள அதில் தான் அந்த தற்கொலை முயற்சியும் நடக்குது நிறையா. எனக்கு சக்தி முடிஞ்சா திருப்பி கொடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யலாம், வாங்கலாம். கந்து வட்டிக்கு தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சும் போய் வாங்குறது தவறு. கந்து வட்டியை வசூலிக்க போகும்போது மட்டும் அது அத்துமீறி நடக்கும்போது சட்டப்படி அது தவறாக மாறுது. கடனே தவிர்த்திறணும், தனியார் நிறுவனம் அந்த மாதிரி இதில் வாங்குறது தவிர்த்திறணும். சில நேரங்களில் எங்களால் கட்ட முடியல, அப்போ வந்து நீங்கள் கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அவங்க கொடுக்கறது நாங்கள் வாடுறது ரொம்ப சிரமம், பொருளாதார கஷ்டப்படுற ஆளுக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது கொஞ்சம் லேட்டா தர்றாங்கன்னா அவங்க விட்டு கொடுத்து மனிதாமோட போகணும். அதான் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலே அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க எப்படி போகிறாங்களோ அப்படியே நம்மளும் போய்க்கலாம். அடுத்து நாம உஷாருக்குள்ளே போகிறோங்க. கல்வி கற்கிற இடமும் கல்வி கற்பித்தல் இடமும் நமக்கு கோயில் மாதிரி. அங்கே ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையான விஷயம். ஆனால் பாருங்கள், வடக்க ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து ஏதோ சில தள்ளுமுள்ளு பண்ணியிருக்காங்க. அது அந்த ஒழுக்கத்திலிருந்து அப்பாற்பட்டு வருது. பிள்ளை எப்படி உள்ளே சேர்க்கறதுன்னு பெற்றவங்கள்லாம் குழம்புதாங்க. தப்பு இல்லையா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க. பள்ளிக்கூடம் ஆலயம் போன்றது. அடுத்து பாருங்கள், நம்ம வழக்கம் போல் இந்த ரோட்டில் நடக்கிற விஷயத்தை தான் நம்ம உஷாராக இருக்க வேண்டியது சொல்லுவோம். இந்த குழி தோண்டுவாண்டா, அதில் ஒரு இப்படி முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கு பாருங்க, அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒருத்தர் டொங்கின்னு போயிருக்கா. அப்படி எதுக்கு கார் வந்திருக்கு, இந்த இது போய் குத்தி சரக்குன்னு தூக்கிடுச்சு. ஓட்டிட்டு வந்த 2 இடத்துலையும் காயம்னா கூட அவ்வளோ கனரக வண்டியை ஓட்டும்போது கொஞ்சம் ஓரமாக பதனமாக சுறாவாக ஓட்டணும். இப்போல்லாம் பாருங்கள், புல்டோசரையே மணிக்கு 60 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓட்டுறாங்களே. தர்பாரில் வந்த எல்லா விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்கே உஷாராக இருக்கணும் அங்கே உஷாராக இருக்கணும், எங்கே சந்தோஷமாக இருக்கணும் அங்கே சந்தோஷமாக இருக்கணும். சொர்க்கத்தை கண்ணில் காட்டிட்டு சடக்குன்னா அடுத்த விஷயத்துக்கு வந்துடணும். அதனால இன்னும் அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக காத்தும் கிடக்கு. சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுதேன். திடீர்னு மழை வருது, அங்கங்கே சின்ன சின்ன நோய்கள், அதாவது சளி பிடிக்கி காய்ச்சல் பிடிக்கி ஏற்பட்டு வருது. அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. தை மாதம் மழை பெய்யும்னு யார் கண்டா? அடுத்த தர்பாரில் சந்திக்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.